தாத்தா பாட்டி உங்க பேர் என்ன? தம்புதாஸ். தம்புதாஸ். உங்க பேரு? ரூபி. ரூபி. எதுக்காக உதவுங்கிறவங்களை தேடி வந்தீங்க? எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, அதனால உதவுங்கிறவங்களை தேடி வந்திருக்கோம். அதாவது பாட்டி தம்புதாஸ் பாட்டிக்கு தாத்தாவுக்கும் தெரியாது, காது கேட்காது. தாத்தாவுக்கு கண்ணும் தெரியாதான், காதும் கேட்காதான், வேற வழி இல்லையா, அதனால உதவுங்கிறவங்களை தேடி வந்திருக்காங்களாம். அப்போ உங்களுக்கு இப்போ உதவுங்கிறவங்களை என்ன எதிர்பார்க்கீங்க? எதுவும் வருமானம். வருமானம், உதவி எதிர்பார்க்கீங்க. அவங்க உதவி எதிர்பார்க்காங்க. ஒரு வாடகை தருவதற்கு உதவுங்கிறவங்க உங்களுக்கு முன் வரும். ஆனால் வாடகை மாதம் இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு ஆரம்ப நிலைமையில நம்ம இந்த குடும்பத்தை, தம்புதாஸ் குடும்பத்தை உதவுங்கிறங்கள் தத்தெடுத்து முதல்ல வாடகை கொடுப்போம். அதுக்கப்புறம் உணவு, ஊட்டும், உடை, உறங்கும் இடத்திற்கு முதல்ல வழி, அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் உடை, இதை நாம் வழங்கும்படிக்கு நாம் தம்பி துறை தாத்தாவுக்கு வாக்கு பண்ணுவோம். அருமையான தம்பி தாஸ், துறையல்ல தாஸ் அவர்களுக்கு நாம் உதவி பண்ணுவோம். உதவுங்கிறவங்க உங்களுக்கு உதவி பண்ணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் ஒருவர் இந்த குடும்பத்தை நீங்கள் தத்தெடுக்க முடியும். நம்ம எவ்வளவோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பஃபே சிஸ்டத்தில் என்னெல்லாமே பண்ணுறோம். ஒரு பஃபே சிஸ்டம் சாப்பாடு 3000 ரூபா, அதில் ஒரு 1500 இவர்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு காது கேட்காது, கண்ணும் தெரியாது, அவங்களுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை இவங்களுக்காக நான் பேசுகிறேன். ஏனென்றால் இவர்கள் சார்பில் உதவுங்கரங்களில் பேசி இவர்களுக்கு நாம் உதவி செய்யுமாறு மிக